உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசனப் பெட்டகம். இயேசுவே கர்த்தர். இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார். இயேசுவே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர். கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார். வசனப் பெட்டகத்தின் இன்றைய தின கருப்பொருள்: கர்த்தருக்கு பயப்படுதல். Fear of God. What does it mean to fear of God? Having a deep respect, reverence, adoration, honor, worship, confidence, thankfulness, love and awe of God's power and authority. Fear of the Lord leads one to love Him. What are the benefits you will have for fearing the Lord? You will have a long life. The Lord tells His secrets to you and He makes His covenant known to you. The angels of the Lord encamps around you and delivers you. You will have security and your children will be protected. You will have a fountain of life turning you from the snares of death. You will avoid evil. You will live and be satisfied and untouched by trouble. You have the Lord's compassion. You experience the Lord's love and His goodness continues to your children's children. You have the Lord's delight. You will have all you need. You have the beginning of wisdom. How can you fear the Lord to get all these benefits? Be open to the instruction of the Lord. Delight in obeying His commands. Trust in the Lord. Hope in His unfailing love. Serve the Lord with reverent fear and rejoice with trembling. Seek purity of heart. Praise the Lord. Honor Him and show Him reverence. Perfect your holiness by cleansing yourselves from all filthiness of the flesh and spirit. Hate evil. Try to help people accept the truth. Work out your salvation with fear and trembling. Why don't you start fearing God and get all these benefits? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம். யாத்திரையாகமம் 20:20 வாசிக்கிறோம். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். யோபு 28:28 வாசிக்கிறோம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். சங்கீதம் 111:10 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். சங்கீதம் 33:8 வாசிக்கிறோம். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. சங்கீதம் 112:1 வாசிக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 128:4 வாசிக்கிறோம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். சங்கீதம் 19:9 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 9:10 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 15:33 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 1:7 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நீதிமொழிகள் 10:27 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகிப்போம். நீதிமொழிகள் 14:27 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நீதிமொழிகள் 19:23 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. நீதிமொழிகள் 14:26 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு,
அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 15:16 வாசிக்கிறோம், சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். நீதிமொழிகள் 2:5 வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். நீதிமொழிகள் 8:13 வாசிக்கிறோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். நீதிமொழிகள் 14:2 வாசிக்கிறோம், நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். நீதிமொழிகள் 23:17 வாசிக்கிறோம், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஏசாயா 33:6 வாசிக்கிறோம், பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். ஆம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம். ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அது ஜீவ ஊற்று, ஜீவனுக்கு ஏதுவானது. அதில் திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கே பயந்து அவர் வழிகளில் நடப்போம், பாக்கியவான்களாக மாறுவோம்.